ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎல் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் படி தான் நடந்துகிட்ருக்கு. இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. இன்றைக்கான கெஸ்ஸிங் நம்ம போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இன்றைக்கான வீடியோவில் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அது போக நம்மளோட பைனரி கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2வது கிளாஸ். அது வேறு யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அடுத்த மாதத்துக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அது தேவைப்பட்டால் அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே குரூப்பில், டெலிகிராம் குரூப்பில் இருக்குது. அதோடய லிங்க் வேணால் உங்களுக்கு கமெண்டில் கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த மாதத்துக்கானது ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இனி ஜாயின் பண்ணுறவங்க இனி அடுத்த மாதத்துக்கு தான் உங்களுக்கு அடுத்த பேட்சில் தான் நீங்கள் வந்து உள்ளே வர மாதிரி இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ இன்றைக்கி என்ன கெஸ்ஸிங் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கு பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக அடித்த நம்பரை வச்சு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். என்ன அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு ஏபியில் ஒரு 12 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தான். ஏபியில் 12 அப்படின்னு சொல்லி அடித்து அது 2 நாள் விட்டு பார்த்திங்கன்னா 21 அப்படிங்கிற மாதிரி திருப்பியிருப்பான். ஓகேங்களா? ஏபியில் 12 2 நாள் விட்டு ஏபியில் 21 அப்படின்னு திருப்பியிருப்பான். இப்போ மறுபடியும் நமக்கு இங்கே ஒரு ஏபியில் 12 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். இங்கே மறுபடியும் நம்மளுக்கு திருப்புவானா அப்படிங்கிறது தான் ஒரு கெஸ்ஸிங்காக இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஏபியில் இன்றைக்கி 21 வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு கணிப்பாக இருக்குது. ஓகேங்களா? சி போர்டுமே பாருங்கள். உங்களுக்கு சி போர்டு என்ன வருதோ நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். சி போர்டில் இங்கே பாருங்கள் 1 2 4. ஓகேங்களா? அப்போ கேப்பில் 3 அப்படிங்கிற ஒரு நம்பர் கம்மியாகுது. அப்போ அந்த 3 வச்சு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ ஏபி 21 அப்படின்னா 213 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ அடுத்த ஒரு ரூட் பார்க்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த இதில் பாருங்கள், பிசி 35 அப்படின்னு சொல்லி இப்போது இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு போன மாதமே ஒரு பிசி 35 அடித்தான். ஓகேங்களா? அந்த பிசி 35 அடிக்கும்போது அடுத்த நாள் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள், ஏசி 85. ஓகேங்களா? அந்த 3க்கு மட்டும் பவர் பண்ணி ஏசியில் 85 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். இப்போ இந்த மாதிரி அடிக்கும்போது பி போர்டு பாருங்கள், அதில் இருக்கிற பி போர்டு எப்படி ஆடிருக்கான் பாருங்கள். பிசி 35க்கு மேலே ஏபி பி போர்டு 4, அந்த ரிப்பீட் அந்த 4 அப்படியே இறக்கியிருக்கான். இப்போ இதே பேஸ் பண்ணி நம்ம இங்கேயும் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ பிசி 35 அப்படின்னு சொல்லி இங்கே அடிச்சிருக்கான். ஓகேங்களா? இப்படி அடிக்கும்போது நமக்கு இங்கே ஏசி ஒரு 85 அப்படின்னு சொல்லி வரலாம். ஏசி 85 வந்தால் நம்மளுக்கு அதே மாதிரி மேலே இருக்கிற பி போர்டு அப்படியே ரிப்பீட் இறக்கணும் அப்படின்னா ஒரு 805 அப்படிங்கிற மாதிரி நமக்கு இதில் கிடைக்கும். அது மட்டும் காரணம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது என்ன மாதம், பிப்ரவரி மாதத்தில் பாருங்கள், இங்கே 60 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் ஆடிருப்பான். ஓகேங்களா? இந்த இடத்துல 60 அப்படிங்கிற ஒரு நம்பரு 61 அப்படிங்கிறது 16 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டான். 62 அப்படிங்கிறது டேரெக்டாகவே கீழே வந்துருச்சு. ஓகேங்களா? 60 61 62. அதே மாதிரி இங்கேயுமே பாருங்கள், இங்கே எப்படி ஆடிருந்தான் அப்படின்னா ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, இங்கே 55 அப்படின்னு சொல்லி ஆடிருப்பான். இங்கே 53 அப்படிங்கிறதுக்கு 8 அப்படிங்கிறத வச்சு பவரில் வச்சு 58 அப்படின்னு ஆடிருப்பான். அப்போ 55க்கும் 53க்கும் கேப்பில் 54 அப்படின்னு வரும். அது அடுத்த நாள் 45 அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பான். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இன்றைக்கி இங்கே 2 விதமாக நம்ம பார்க்கலாம். ஆனால் கெஸ்ஸிங் நமக்கு இன்றைக்கி மேட்ச் ஆகிறதுனால இதையும் நமக்கு ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். அப்போது 80 அப்படின்னு சொல்லி இங்கே அடிச்சிட்டான். அடுத்து 80 அப்படிங்கிறதுக்கு பவரில் பிசியில் 80ங்கிறதுக்கு பவரில் 35 அப்படின்னு அடிச்சிட்டான். அடுத்து ஏசியில் 80 அப்படிங்கிறதுக்கு ஒரு 85 வந்தாலும் அது ஒரு 80 அப்படிங்கிற மாதிரி கணக்கில் வரும். அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு ஏசி 85. ஓகேங்களா? ஏசி 85 அப்படின்னு வருது. அப்படி பார்க்கும்போது 805 அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர் இதில் தான் கிடைக்கும். ஓகேங்களா? பாருங்கள், உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் கெஸ்ஸிங்கு. எது நல்லாயிருக்கும் நீங்கள் அதை ட்ரை பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு 805 213. ஓகேங்களா? 213 நமக்கு 2 நம்பர் தான் நமக்கு இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு. அது நம்ம கொடுத்துருக்கோம். ஏசியில் ஒரு 85, ஏபியில் ஒரு 21. ஓகேங்களா? ஏபியில் ஒரு 21 அப்படிங்கிற மாதிரி சிங்கிள் நம்பராக கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் 3Dயாக ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஏபிலையும் ஏசிலையும் ஒரு செட்டு வச்சு பாருங்கள். வந்தால் ஒரு 1000 ரூபா கிடைக்கும். ஓகேங்களா? யாரும் பெருசாக ட்ரை பண்ண வேண்டாம்.
எல்லாருமே லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள். அதுபோக உங்களுக்கு நீங்கள் எடுத்து வச்சுருக்க கெஸ்ஸிங்கில் ஏதாவது மேட்ச் ஆனாலோ இல்லை வேறு ஏதாவது கெஸ்ஸிங் நல்லா இதை விட நல்லா இருந்தாலோ நீங்கள் அதையே ட்ரை பண்ணலாம். இது ட்ரை பண்ண வேண்டியது இல்லை. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.